அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் திறமை தேடல் தேர்வு ஜனவரி 2026. அரசு பள்ளிகளில் 2025 முதல் 2026ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு 31/1/2026 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 2025 முதல் 2026ஆம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்கள் இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வில் நடைமுறையில் உள்ள இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1000 மாணவர்கள், 500 மாணவர்கள், 500 மாணவியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்வியாண்டில் ரூ.10,000, ஒரு மாதத்திற்கு ரூ.1000 என வழங்கப்படும். தமிழ்நாடு அரசின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கோல்குறி வகையில் தேர்வு 2 தாள்களாக நடத்தப்பெறும். முதல் தாளில் கணிதம் தொடர்புடைய வினாக்களில் 60 இடம்பெறும். 2ஆம் தாளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். முதல் தாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், 2ஆம் தாள் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையிலும் நடைபெறும். மாணவர்கள் www.dg.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை 18/12/2025 முதல் 26/12/2025 வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணம் ரூ.50 மட்டும் சேர்த்து 26/12/2025க்குள் மாணவர்கள் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை எப்படி ஃபில் பண்ணுறது என பார்க்கலாம். ரைட் சைட் கார்னரில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு எம்இஸ் நம்பர் எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா ஸ்கூலில் கேட்டு எழுதிக்கோங்க. முதல் பாயிண்ட் உங்கள் நேமை எழுதிக்கோங்க. நேம் எழுதும்போது முதல்ல இனிஷியல் எழுதிக்கோங்க. அடுத்த பாக்ஸில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபுல் நேம் எழுதிக்கோங்க. நேமை இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க. அடுத்தது 2வது பாயிண்ட்டு மேல்னா மேலே டிக் பண்ணுங்கள், இல்லை ஃபீமேல்னா ஃபீமேல்னு டிக் பண்ணுங்கள். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட் எழுதிக்கோங்க. அடுத்தது மந்த் எழுதிக்கோங்க. அடுத்தது இயர் எழுதிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி. ஜென்ரல் ஓசினா அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சினா அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர் எஸ்சிஏ அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல்டு ட்ரைப் எஸ்டினா அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. பேக்வர்ட் கிளாஸ் பிசினா அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் பிசிஎம்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசினா அதை டிக் பண்ணிக்கோங்க. டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டினா டிஎன்சினா அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிசேபிலிட்டி கேண்டிடேட் இல்லைன்னா நன் அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க. ஃபிசிக்கல்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க. இல்லை விஷன்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க. இல்லைனா ஹியரிங்னா ஹியரிங் பாக்ஸை டிக் பண்ணுங்க. அதர் டிசபிலிட்டிஸ்னா அதை டிக் பண்ணுங்க. இந்த இல்லைனா அடுத்தது ஃபாதர் நேம் எழுதிக்கோங்க. மொபைல் நம்பரை கண்டிப்பாக எழுதிக்கோங்க. அடுத்தது ஸ்கூல் அட்ரஸை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அடுத்தது உங்கள் அட்ரஸை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. கீழே உங்கள் சைன் போட்டுக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் சைனையும் வாங்கிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணும்போது 50 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை வீடியோவில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆல் டிக்கெட் வரும்போது வீடியோவை அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.